வணக்கம். ஆதவனின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான பத்திரிகைகளில் முன்பக்கத்தில் வெளியாகி இருக்கின்ற முக்கிய செய்திகளில் எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்ற முக்கியமான செய்திகளில் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாயின் பிரதானமாக பிரசுரமாக இருக்கிறது. அரசாங்கத்தை திருத்தவே முயற்சி எடுக்கின்றோம், முடியாவிடில் கவிழ்க்கவும் தயங்க மாட்டோம் என்கிறார் ரத்ன தேரர் என்ற செய்தி புலி சார்பானவர்களே புதிய அரசியலமைப்பை உருவாக்குகின்றனர் என்று தொடர்ந்து செல்கிறது. அதேபோல இன்னும் ஒரு செய்தியாக GSPயை பெற மேலும் பல தடைகளை கடக்க வேண்டும். ஐரோப்பிய தூதுக்குழுவுடனான பேச்சின் பின்னர் மனோ கணேசன் என்ற அந்த செய்தியும் வடக்கு கிழக்குக்கு மட்டும் எதிர்க்கட்சித் தலைவராக செயற்படும் சம்பந்தன் நாமே சர்வதேச விசாரணையை கோருவதாக அத்துரலிய ரத்ன தேரர் கேள்வி என்ற செய்தியும் காணப்படுகின்றது. இவை தவிர ஜனாதிபதியே அடுத்த தேர்தலில் வேட்பாளர், நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்கிறது சுதந்திர கட்சி என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது. வடக்கு மக்களை வாட்டி வதைக்கும் வறட்சி, நாடு முழுவதும் 1,50,000 பேர் அவதி, வடக்கில் 35,000 குடும்பங்கள் பாதிப்பு என்று அந்த செய்தி கட்டமிடப்பட்டு காணப்படுகின்றது. வீரகுமார திசாநாயக்கவிடம் FCIDயினர் விசாரணை. மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக வறட்சிக்கு உதவும் நிபுணர்களை அனுப்பவும் ஐக்கிய நாடுகள் உறுதி, ஜனாதிபதி தெரிவிப்பு என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. லசந்தவின் கொலைக்கு கோத்தாவே பொறுப்பு, மிக் விமான கொள்வன விவகாரமே காரணம், லசந்தவின் மகள் CIDக்கு வாக்குமூலம் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அவை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாக இருந்த பிரதான செய்திகள். இன்றைய மலையக செய்திகளை பொறுத்தவரையில் இந்திய வம்சாவளியினரின் கலை கலாசாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், மத்திய மாகாண பொங்கல் விழாவில் முத்து சிவலிங்கம் என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது. வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பொறுத்தவரையில் மலையக மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுங்கள், மலையக மக்களின் பிரச்சினைகள் தொடர்ந்து தீர்க்கப்படாது இருக்கின்ற நிலையில் புதிய அரசாங்கமானது அது தொடர்பில் தீவிரமாக கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளமை மக்கள் மத்தியில் பாரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மலையக மக்களின் நீண்டகால பிரச்சினையானது பாதுகாப்பான வீடுகள் இன்மையால் அவர்களின் வாழ்க்கை தரத்தை வெகுவாக பாதித்திருக்கிறது. அது மட்டுமன்றி கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, தொழில் வாய்ப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மக்கள் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கின்றனர் என்று தொடர்ந்து செல்கிறது அந்த தலைப்பிடப்பட்ட வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம். தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரதானமாக பிரசுரமாக இருக்கிற செய்தியை பொறுத்தவரையில் வறட்சியிலிருந்து பாதுகாக்க இலங்கைக்கு உதவுங்கள் என்ற செய்தி காணப்படுகிறது. ஐநா மற்றும் உலக அமைப்புகளிடம் ஜனாதிபதி கோரிக்கை, வறட்சி நிவாரண பணிக்கு செயலடி, உதவிகள் வழங்க சர்வதேசம் நடவடிக்கை, இவ்வாறு வித்தியாசமாக தலைப்பிட்டு பிரதானமாக அந்த செய்தியினை பிரசுரித்திருக்கின்றார்கள். இது தவிர கருப்பு நிறம் தீட்டப்பட்டு மேல் மூலையில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இனப்பாகுபாட்டிற்கு எதிராக சட்டம், இலங்கைக்கு ஆஸ்திரேலியா ஆலோசனை என்ற அந்த செய்தி காணப்படுகிறது. இவை தவிர 13க்கு அப்பால் பேச இது தருணமல்ல, சபாநாயகர் தெரிவித்திருக்கின்ற செய்தி காணப்படுகின்றது. மேலும் இலங்கைக்கு உடனடியாக கிடைக்காது, ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP வரிச்சலுகையை பெற இன்னும் பல தடைகளை இலங்கை அரசு சந்திக்க வேண்டும் என்ற மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்ற செய்தி காணப்படுகின்றது. நாட்டுக்கு ஆபத்து, நாட்டின் இறையாண்மையில் பாதிப்பினை ஏற்படுத்தும் வகையிலான நிபந்தனைகளை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டாலேயே GSP வரிச்சலுகை கிடைக்கும் என்ற மாதிரியான GL பீரிஸ் தெரிவித்திருக்கின்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குடிநீருக்கு 117, நாடு முழுவதும் குடிநீர் தட்டுப்பாடு தொடர்பான முறைப்பாடுகளை 117 என்ற இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்திருக்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதேபோன்று பான் விலை அதிகரிக்குமா, பேக்கரி உற்பத்திகளின் விலை அதிகரிக்கப்படலாம் என்ற சந்தேகத்தில் இருக்கின்ற பொழுது இந்த செய்தியினை பிரசுரித்திருக்கின்றார்கள். கருப்பு நிறம் திட்டப்பட்ட செய்தியாக எதிரணியின் பேரணிக்கு மஹிந்தவே தலைமை, 27 நுகைகொடையில் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. பிரதமர் சுவிஸ் பயணம் என்று இன்னும் ஒரு செய்தியும், ஈழத்தமிழர்களை திருப்பி அனுப்புவது எப்படி, ஆஸ்திரேலியாவிடம் உதவி கோரும் ஐரோப்பா என்று கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகின்றது. அவை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரதானமாக பிரசுரமாக இருந்த முக்கிய செய்திகள். தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக திட்டப்பட்டிருக்கிறது மொழி கொள்கை அமலாக்கம், இதய சுத்தியே அவசியம் தேவை, மொழிகள் தொடர்பான அடிப்படை சட்டம் 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தின் 4ஆம் அத்தியாயத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது.
1987, 1988 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பின் 13வது, 16வது திருத்தங்களில் இந்த ஏற்பாடுகள் திருத்தப்பட்டுள்ளன. மொழிக் கொள்கை அமுலாக்கம் நத்தை வேகத்தில் இடம்பெறுவதாக அல்லது ஒப்பாசாரமாக மட்டுமே இருந்து வருவதாக கடுமையான அதிருப்தியும் விசனமும் காணப்படுகின்றன என்று அந்த செய்தியினை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் ஆசிரியர் தலையங்கமாக தீட்டியிருக்கின்றார்கள். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கியமாக இடம்பெடுத்திருக்கின்ற செய்திகளுள் பிரதானமாக இடம்பெடுத்திருக்கின்ற செய்தியை பார்ப்போமாயின், GSP Plus பெற இன்னும் பல கடமைகளை கடக்க வேண்டும். ஐரோப்பிய தூதுக்குழுவுடனான பேச்சின் பின் மனோ தெரிவிப்பு என்ற அந்த செய்தி பிரதானமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. விரைவாக வர வேண்டும் புதிய அரசியலமைப்பு. இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் டுங்க் லைக்மார்க் வலியுறுத்து என்று இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், இலங்கையின் இறையாண்மையில் ஐரோப்பிய ஒன்றியம் தலையீடு, நாட்டை நிர்வகிப்பது யார் என்று கேள்வி தொடுக்கிறார் பீரிஸ் என்று அந்த செய்தியும், வதைக்கிறது வறட்சி, ஐநாவை நாடுகிறது அரசு என்று கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் காணப்படுகின்றது. இவை தவிர கட்டமிடப்பட்ட செய்திகளாக காணப்படுகின்றன. சுயாதீன எம்பியாக செயற்பட அதுரலி ரத்ன தேரர் முடிவு, எதிரணி பக்கம் பெல்டி அடிக்க மாட்டார் எனவும் உறுதி, தேசிய அமைப்பை உருவாக்க புத்திஜீவிகளுக்கு அழைப்பு என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தகவலறியும் சட்டத்தின் முதல் அடி மஹிந்தவுக்கு என்று இன்னும் ஒரு செய்தியும், குடாநாட்டில் பயங்கரம், ஒரே இரவில் 5 இடங்களில் வாழ்வெட்டு, கை கால் காது மூக்கு துண்டாடப்பட்டன, 11 பேர் யாழ் போதனா வைத்தியசாலையில் என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது. எல்லை நிர்ணய அறிக்கை இன்று ஃபைசரிடம் கையளிப்பு என்ற அந்த செய்தியும் காணப்படுகின்றது. அவை இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம்பெடுத்திருந்த முக்கியமான செய்திகள். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக தீட்டப்பட்டிருக்கின்றது. ட்ரோன் கேமரா குறித்து புதிய நடைமுறை அவசியம். உயரத்தில் பறந்து படம் எடுக்கும் ஆளில்லா தானியங்கி கேமரா ஒன்று அதனை இயக்கியவரின் கட்டுப்பாட்டை திடீரென இழந்து பௌத்த தேரர்களின் புனித ஸ்தலங்களில் ஒன்றான ருபன்வெடிசாய தூபி மீது விழுந்த சம்பவம் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பௌத்த கோயிலில் கப்ருகா பூஜை நடந்து கொண்டிருந்த சமயம் தனியார் ஒருவர் அதனை தானியங்கி கேமரா மூலம் வீடியோ எடுத்துக்கொண்டிருந்த சமயம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கடந்த காலங்களில் தானியங்கி கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டு வந்த போதிலும் இத்தகைய கேமராக்களால் பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படலாம் என்ற ஐயப்பாடு காரணமாக இதனை பயன்படுத்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. வடபுலத்திலிருந்து பிரதானமாக வெளியாகின்ற பத்திரிகைகளில் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாகின், காலைக்கதிர் பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்தியை பொறுத்தவரையில், அதிகாரங்களை பயன்படுத்தாமல் குறை கூறும் வடக்கு மாகாண சபை, வவுனியாவில் பகிரங்க நிகழ்வில் அமைச்சர் நிமல் குற்றச்சாட்டு என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய உதயன் பத்திரிகையில் பொறுத்து வீடு என்ற இரும்பு கூட்டை வழங்காது தடுத்தவர் சிவஞான ஜோதி, அங்குஜன் எம்பி புகழாரம் என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் முன்பக்கத்தில் முக்கியமாக இடம்பெடுத்திருக்கின்ற செய்திகளும், போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தனக்கு பதவி ஆசை இல்லை என்றும் அமைச்சு பதவியிலிருந்து தான் வெகு விரைவில் ஓய்வு பெற உள்ளதாகவும் அறிவித்துள்ள ஒரு செய்தியினை பிரசுரித்திருக்கிறார்கள் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில். இன்றைய லங்காதீப பத்திரிகையில் முன்பக்கத்தில் முக்கியமாக இடம்பெடுத்திருக்கின்ற செய்தியை பொறுத்தவரையில், ஸ்ரீலங்கா டெலிகாம் ஊழியர்கள் மேற்கொள்கின்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பாகவும் அவர்கள் வெளியிடுகின்ற எதிர்ப்புகள் தொடர்பாகவும் இதற்கு பின்னணியில் மஹிந்தவின் ஆதரவாளர்கள் இன்னும் டெலிகாமிற்குள் இருப்பதாகவும் அந்த செய்தியினை ராஜித கூறியிருப்பதாக பிரசுரித்திருக்கின்றார்கள் இன்றைய லங்காதீப பத்திரிகையில். இன்று வெளியாகி இருக்கின்ற இந்திய செய்திகள் பக்கத்தில், அரசியலில் ரஜினி, அதிர்ச்சியில் சசிகலா, தமிழக அரசியலில் அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது என நடிகர் ரஜினிகாந்த் பரபரப்பான பேச்சு தொடர்பான செய்தி இன்றைய தினம் இந்திய செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. இன்று வெளியாக இருக்கின்ற உலக செய்திகளை பொறுத்தவரையில், கிர்கிஸ்தானில் தரையிறங்கும் போது வீடுகளின் மீது விழுந்து விபத்துக்குள்ளான துருக்கிய சரக்கு விமானம், தரையில் இருந்த பலர் உட்பட 37 பேர் உயிரிழப்பு என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது. அத்துடன் அணு ஆயுத குறைப்பு உடன்படிக்கைக்கு பதிலீடாக ரஷ்யாவுக்கு எதிரான தடைகளை குறைக்க நடவடிக்கை, டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது. இன்று வெளியாக இருக்கின்ற கேலி சித்திரங்களை பொறுத்தவரையில் சுடரொளி பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு கேள்விகள் எழுகின்ற நிலையில் ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகாரத்திற்கு ஆதரவு அளிப்பவர்களை அணைத்துக் கொள்வது போன்றும் எதிர்ப்பவர்களை கை நழுவி விடுவது போன்றும் அந்த கேலி சித்திரம் பிரசுரமாக இருக்கிறது.
இதுவரை நேரமும் இணைந்திருந்தீர்கள் ஆதவன் வழங்கிய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி ஊடாக மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். வணக்கம்.